மாம்பழத்தை நான் கொட்டையோட சாப்பிட்டுட்டேனே. ஷீரு, இப்ப ஏடா குடும்பம் ஆயிடுச்சே. நான் கேள்விப்பட்டிருக்கேன், கொட்டையை சாப்பிட்டா வயித்துக்குள்ள மரம் வளருமா. ஒருவேளை நீயும் மரம் ஆயிட்டுனா நாங்க என்ன பண்றது? மரமா மாறின ஷீருவோட சேர்ந்து வீடியோ எடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும்ல. இல்ல, அம்மா. அடடா, என்னாச்சு சீரு? தெரியாம நான் மாங்கொட்டைய சாப்பிட்டுட்டேம்மா. நூனி என்ன சொல்றானா, என்னுடைய வயத்துல மாமரம் வளருமா, அப்புறம் நானும் மரமா மாறிடுவேனா. அப்புறம் நீயும் இதெல்லாம் நம்பிட்டியா? சரி விடு, இதுக்கு வைத்தியம் என்கிட்ட இருக்கு. அப்ப சீக்கிரமா சொல்லுங்களேம்மா. அதுக்கு ஒரு ஸ்டோரி கேட்க வேண்டியது இருக்கும். என்ன, இங்க என் வயத்துல மரம் வளர போகுது, ஆனா நீங்க இதுக்கும் ஸ்டோரி சொல்றேன்னு சொல்றீங்க? அப்ப முதல்ல ஸ்டோரிய கேளேன். இந்த ஸ்டோரியில தான் இதுக்கான வைத்தியம் இருக்கு. ஸ்டோரியில வைத்தியம்மா. It's story time with சுதா அம்மா. A bottle of dew. சந்துவோட அப்பா அவருக்கு தன்னோட வாரிசுன்ற அடிப்படையில நிறைய நிலம் சொத்துக்களை கொடுத்திருந்தாரு. ஆனா சந்துக்கு அவர் மேல கொஞ்சம் கூட அக்கறை இல்ல. ஏன்னா சந்து எங்கேயோ மந்திர மருந்து இருக்குன்னு கேள்விப்பட்டு இருக்காரு. அதனால ராத்திரி பகல்னு அந்த மருந்து தயாரிக்கிற ஆசையிலேயே அவரு முழுகி இருந்தாரு. அத சாதகமா பயன்படுத்திக்கிட்டு கிராமத்து ஜனங்க எல்லாரும் சொத்துக்கள் எல்லாத்தையும் அபகரிச்சுட்டாங்க. இந்த மூலிகை மருந்து வேலை செய்யும்ல? 100 மடங்கு வேலை செய்யும். இந்த இதுக்கான காசு. இந்த விஷயத்தினால அவர் மனைவி ரமா ரொம்ப கவலையா இருந்தா. அச்சச்சோ, அத எல்லா நிலத்தையும் வித்துட்டீங்களே. இப்ப சின்னதா ஒரு நிலம் இருக்கு, அதையாவது பத்திரமா பாத்துக்கோங்க, இல்லனா அதுவும் நம்ம கை விட்டு போயிடும். ஒரே ஒரு தடவை தங்கத்தை உருவாக்குற அந்த மருந்த நான் செஞ்சிட்டேனா அப்புறம் பணமா கொட்டும் நமக்கு. அதுக்கப்புறம் சந்தோஷம் தான். ஐயோ, இவரு எந்த மருந்து பேய் பிடிச்சு அலையறாருன்னே தெரியலையே. பிக்ஷ போடுங்கம்மா, பிக்ஷ போடுங்கம்மா. வணக்கம் சாமி. வாங்க சாமி, வாங்க, வந்து உட்காருங்க. மகனே, உன் சேவையை கண்டு நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். நிஜமாங்களா சாமி? அப்படின்னா என் வாழ்க்கையில நான் புண்ணியம் அடைஞ்சேன். ஆனா போகிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிட்டு போங்க. நான் ஒரு மாய மருந்த பத்தி கேள்விப்பட்டேன். அது எந்த ஒரு பொருளையும் தங்கமா மாத்திடுமா? இது உண்மைங்களா? முற்றிலும் உண்மை. நான் இமயமலையில தவம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது நான் அந்த மாய மருந்த செய்யறதுக்கான விதிமுறைகளையும் கத்துக்கிட்டேன். என்ன? கிடைச்சிருச்சு. எனக்கு தெரியும் சாமி. இப்ப சீக்கிரமா அந்த மருந்த செய்யறதுக்கான விதிமுறைகளை எனக்கு சொல்லுங்க. இதுக்கு நீ கடினமா உழைக்க வேண்டியதா இருக்கும். ஆனா இத்தனை வருஷமா நான் கடினமா உழைச்சிட்டு தான் இருக்கேன். நீங்க அதுக்கான முறைகளை மட்டும் சொல்லுங்க, நான் அதை செஞ்சிருவேன். அப்படி நான் நல்ல கவனமா கேளு. நீ ஒரு வாழை மரத்தை வைக்கணும், அப்புறம் அதுக்கு தினமும் நீ தண்ணி ஊத்தணும். இவ்வளவுதானா? இது ரொம்ப சுலபமான வேலையாச்சே. முதல்ல நான் சொல்றத முழுசா கேளுப்பா. அந்த வாழை மரம் மட்டும் பெருசா வளர்ந்துடுச்சுன்னா குளிர்காலத்துல அந்த மரத்தோட இலைகள்ல பனித்துளிகள் சேரும். நீ அந்த பனித்துளிகளை இந்த கண்ணாடி கோப்பையில சேர்த்து வைக்கணும். கண்ணாடி கோப்பையில பனித்துளியா? அதுவும் மரத்தை வச்சு? ஐயா சாமி, ஏதாவது சுலபமான வழிய சொல்லுங்க. சுலபமான வழியா? அப்படின்னா இதெல்லாம் உன்னால செய்ய முடியாத காரியம். ஆட நில்லுங்க சாமி, இருங்க, எனக்கு வழிய மட்டும் சொல்லுங்க. அத தயாரிக்க என்னோட உயிரையும் நான் கொடுப்பேன். அப்ப கேளு. எப்ப உன்கிட்ட இருக்கிற அந்த 5 கண்ணாடி கோப்பைகளும் பனித்துளியால நிறையுதோ அப்ப நீ அதை எடுத்துக்கிட்டு என்கிட்ட வா. அப்புறம் நான் அதை என்னோட மந்திர சக்தியால மந்திர மருந்தா மாத்திடுறேன்.
அப்புறம் அந்த மருந்தோட ஒரு துளி எந்த ஒரு பொருளையும் தங்கமா மாத்திடும். ஆ, குளிர்காலங்கிறது வருஷத்துல சில மாசங்கள் மட்டும்தான் இருக்கும். இப்படி அந்த பனித்துளிய 5 கோப்பையில சேர்க்கணும்னா என்னோட உயிரே போயிடும் போல இருக்கே. நிறைய வருஷம் வீணா போயிடும். ஆனா இத தவிர வேற வழியும் கிடையாது. சந்து தன்னோட வயலை மொத்தமா சுத்தம் பண்ணி அந்த வயல் முழுக்க வாழை மரங்களை நட்டாரு. அ, 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 அ. ம், அப்புறம் அத ராத்திரி பகல்னு நல்லபடியா கவனிச்சுக்கிட்டாரு. அது புயல் காத்தா இருந்தாலும் சரி, மழையா இருந்தாலும் சரி, கடைசியில அவரோட உழைப்பு பலனை கொடுத்தது. அப்புறம் அந்த வாழை மரத்துல நிறைய வாழைத்தார்கள் தொங்குச்சு. ஆச்சுச்சோ, உங்க உழைப்புக்கான பலனை பாருங்க, எத்தனை வாழைத்தாறு வளர்ந்துருக்குன்னு. இப்போ நாலாபுறமும் வீட்ல தங்கமா நிறைஞ்சிருக்க போகுது. தங்கமா? அட, வாழைத்தாருக்கும் தங்கத்துக்கும் என்ன சம்பந்தம்? அட, ஒண்ணும் தெரியாத முட்டாளே. நான் வாழைத்தார பத்தி பேசல, வாழை இலையில இருக்கிற பனித்துளிய பத்தி பேசுறேன். இதுலதான் தங்கத்தை உருவாக்குற அந்த மாய மருந்து அடங்கி இருக்கு அப்படின்னு அந்த சாது சாமி சொன்னாரு. அச்சச்சோ, இதெல்லாம் நீங்க வாழைத்தாருக்காக செய்யலையா? மருந்துக்காக தான் செஞ்சீங்களா? நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, ஆனா எனக்கு வாழைத்தார கொண்டு வந்து கொடுங்க. நான் அதை கொண்டு போய் மார்க்கெட்ல வியாபாரம் பண்றேன். அ, 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 அட பனித்துளி. அ, 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 ஓய். உன்னால பெரிய நஷ்டமே ஏற்பட்டுடுச்சு பாரு. முதல்ல என்ன அந்த பனித்துளியை சேகரிக்க விடு. என்ன ஒரே ஒரு கோப்பை தான் நிறைஞ்சிருக்கு. 5 கோப்பையை நிரப்பணும் அப்படின்னா எனக்கு பல வருஷம் ஆயிடும் போல இருக்கு. நீங்க இந்த பனித்துளியே சேர்த்துக்கிட்டே இருங்க, நான் போறேன் வாழை வியாபாரம் பண்ண. சந்து ஒவ்வொரு வருஷமும் வாழை மரத்தை நட்டாரு. அதுல வர பனித்துளிய அவரு சேகரிப்பாரு. ஆனா இங்க ரமா விளைஞ்ச வாழைப்பழங்களை சந்தையில கொண்டு போய் வியாபாரம் பண்ணுவா. இப்படியே 5 வருஷமும் கடந்துடுச்சு. ஆனா கடைசியில சந்து 5 கோப்பையில பனித்துளிகளை சேகரிச்சு வச்சுட்டாரு. அடேங்கப்பா, நான் சாதிச்சிட்டேன். கடைசியில நான் சாதிச்சு காமிச்சிட்டேன். சாமி, இங்க பாருங்க பாருங்க, 5 கோப்பையிலும் பனித்துளிகள் சேகரிச்சுட்டேன். இப்போ இத சீக்கிரமா நீங்க உங்க மந்திரத்தால மந்திர மருந்தா மாத்துங்க. எங்க சீக்கிரமா இப்ப நீ தங்க தட்டா மாறு பாப்போம். என்ன ஊத்துற? இது ஏன் தங்கமா மாற மாட்டேங்குது? தங்க இலையா மாறிடு. இதுவும் மாறலையே. இதுவும் மாறல. இது ஏன் வேலை செய்ய மாட்டேங்குது சாமி? ஏன்னா அந்த மாதிரி மருந்துங்கிறது எதுவும் கிடையாது. என்ன? இது ஏமாத்துத்தான சாமி. நீங்க என் 5 வருஷத்தை வீணாக்கிட்டீங்க. அட ராமா, நீங்க எப்படி? ஆமா, இது என்ன? இவ்வளவு தங்க பொற்காசுகளா? இதுதான் அந்த தங்கம். இதுக்காக தான் நீ 5 வருஷமா கடினமா உழைச்ச. இந்தா. அப்படின்னா? அப்படின்னா நீ எப்ப விவசாயம் பண்ணி வாழை மரங்களை வளர்த்தியோ, ராமா அதை கொண்டு போய் சந்தையில வியாபாரம் பண்ணா. அப்புறம் மெல்ல மெல்ல அதை வச்சு இவ்வளவு பொற்காசுகளை சேகரிச்சா. இதுதான் உன்னுடைய அந்த தங்கம். இது எந்த மருந்தாலையும் கிடையாது. இது உன்னோட கடின உழைப்பால சேகரிக்கப்பட்டது. ஆனா இந்த விஷயத்தை எதுக்காக என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அப்படி முன்னாடியே சொல்லி இருந்தா இது எல்லாத்தையும் நீ நிச்சயமா செஞ்சிருக்க மாட்ட. நீங்க என்ன மன்னிச்சிருங்க சாமி.
நான் இப்ப நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். அதாவது உழைப்புதான் உண்மையான மாய மருந்துன்னு. அன்னையில இருந்து சந்து கடினமா உழைக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்புறம் எத பத்தியும் தெரிஞ்சுக்காம யார் சொல்றதையும் அவரு நம்புறதே கிடையாது. உனக்கு இப்ப ஏதாவது புரிஞ்சுதா சீரு? ஆ, அந்த சந்து எவ்வளவு பெரிய முட்டாளா இருக்காரு. அப்படியெல்லாம் ஏதாவது மாய மருந்து இருக்குமா என்ன? எனக்கு ஆரம்பத்திலேயே புரிஞ்சு போயிடுச்சு. அப்படியா? தெரியுமா, நான் சும்மா விளையாட்டுக்கு பண்ணேன். அப்புறம் பாத்தீங்களா, என்னுடைய விளையாட்டால இன்னைக்கு எல்லாரும் புது கதையை கேட்டாங்க. If you like this video, subscribe to our channel Murthy Media. பேச்சோட பேச்சாக சொல்ல நான் வந்தேனே, பேசிய வார்த்தைகள் கொள்ளை கொண்டதே, உண்மையான கதைதான் சொல்ல வந்தேனே, பேச வந்தேனே காரசாரமாகவே. சுட்டியான குட்டி பெண் பாட்டியம்மா தான், சுட்டியான குட்டி பெண் பாட்டியம்மா தான். சின்ன சின்ன விஷயத்திலும்